அடுத்தபடியாக கிராம காங்கிரஸ் கமிட்டியின் சீரமைப்பு குழுவின் தலைவர் மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுவார்கள். மிக எழுச்சியோடு ஆர்ப்பாட்டமாக ஆரவாரத்தோடு உணர்வு பூர்வமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளர், நம்முடைய பொறுப்பாளர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கிரீஷ் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, தமிழகமெங்கும் இங்கே வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய என் அன்பிற்குரிய தோழர்களே, மழை மிரட்டி கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடை அல்ல இந்த மேடை. ஆனால் இந்த மேடையிலே நிற்கின்ற போது, உங்களையெல்லாம் பெரும் சமுத்திரமாக பார்க்கின்ற போது என் உள்ளம் நன்றியால் நனைகின்றது. இந்த சென்னையினுடைய மாபெரும் பட்டணத்திலே ஒரு 20,000 பேர் அமரக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு தந்து மறைந்த மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலே எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு அருமையான ஏற்பாட்டை 80 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைநோக்கு பார்வையிலே பார்த்து தன் தேக்கு மர தேகத்தை இந்த தேசத்திற்கு தியாகம் செய்த நம் அன்பு தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பணிக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொத்தினை நமக்கு தந்து நம்மை இந்த இயக்கத்தை வாழ வைத்த அந்த மாபெரும் தலைவனை இந்த நேரம் நன்றியோடு நினைவு கூறுவது அவசியம் என்று நான் எண்ணுகிறேன். நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடையில நண்பர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்கிற கேள்வி வேண்டாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூடி தீர்மானம் போட்டிருக்கிறது. நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார், உள்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடந்த வாரம் இந்தியாவை காயப்படுத்திய அந்த மிக கொடுமையான நிகழ்ச்சிக்கு நியாயம் கேட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய துன்பியல் சம்பவத்தை வைத்து அரசியல் நினைக்க செய்யக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் பின்பற்றியதில்லை. இதை போன்ற ஒரு சம்பவம் புல்வாமாவிலே நடந்த போது 45 வீரர்கள், இந்திய வீரர்கள் உயிரோடு கொல்லப்பட்ட போது, அன்றைய தினம் தேசமே கண்ணீர் வடித்த போது, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டவராக எவ்வாறு இதை முன்னெடுத்து செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது, குஜராத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர், அன்று முதலமைச்சராக இருந்தவர், பம்பாய் மாநகரிலே வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து இந்த நாட்டினுடைய அன்றைய பிரதமரை பார்த்து சொன்னார், இவர் கோழை, இவர் கோழை என்பதால் தான் இந்த மாபெரும் துயரம் நடந்திருக்கிறது, இந்த வன்முறை நடந்திருக்கிறது, இந்த வெறியாட்டம் நடந்திருக்கிறது, இந்த தீவிரவாதம் நடந்திருக்கிறது என்று சொன்னவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த, இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி. பத்திரிகையாளர்களை சந்தித்தார். ஒரு தேசம் நெருக்கடியிலே இருக்கின்ற போது எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்கின்ற இன்றைய பிரதமர் தான் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸை பார்த்து, பிரதமரை பார்த்து கோழைகள் என்று திட்டினார். ஆனால் இன்று நம்முடைய நெஞ்சியம் நிறைந்த நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு பெருமையோடு, எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நரேந்திர மோடியை பார்த்து ஒரு வார்த்தை குறை சொல்லவில்லை, இந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்லவில்லை. மாறாக காங்கிரஸ் கட்சி இந்த அநியாயத்தின் மீது, அக்கிரத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் தருவோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அதுதான் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம். நான் கேட்கிறேன் நண்பர்களே, இன்னைக்கு 10 நாட்கள் ஆகிவிட்டன.
இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? பாகிஸ்தானிலே தீவிரவாதிகள் எல்லாம், பயங்கரவாதிகள் எல்லாம் அவர்கள் இருக்கின்ற இடத்தை காலி செய்து ஓடிய பிறகு அங்கே போய் தாக்குதல் நடத்த போகிறீர்களா? விமானத்தை ஓட்டி காண்பிக்கிறீர்கள், கப்பல்களை கடல்களிலே விடுகிறீர்கள். பிரதமர் அடிக்கடி கூட்டம் நடத்துகிறார், ராணுவ அமைச்சர் கூட்டம் நடத்துகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை எப்படி நடந்தது என்று. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மெரினா கடற்கரைக்கு நீங்கள் போய் சொன்னால் அங்கே ஒரு 10,000 மக்கள் இருந்தால் அங்கே ஒரு 1000 போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே எந்த நாட்டிலே எந்த ஊரிலே 1000 மக்கள் கூடினால் அங்கே 2 காவலர்களுக்கு மேல் ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ இல்லாத ஒரு மாநிலத்தை மோடி சொல்லட்டும். 3 லட்சம் பேர் ராணுவம் இருக்கிறது காஷ்மீரிலே. எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறது, ராணுவத்தினுடைய நவீன தளவாடங்கள் இருக்கின்றன, வானத்திலே பறந்து கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கின்றன, இஸ்ரேலில் இருந்து வாங்கிய பெகாசஸ் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அத்தனை பேரும் இங்கே உள்ளே வந்து ஆயுதங்களோடு வந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்றுவிட்டு எந்த விதமான சேதம் இல்லாமல் திரும்ப முடியும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு கோளாறுக்கு குறைபாடுகளுக்கு யார் பொறுப்பேற்பது? அதற்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டாமா? மும்பையிலே அந்த சம்பவம் நடந்த போது நம்முடைய உள்துறை அமைச்சரை சிவராஜ் பட்டீலை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த பாஜக அரசாங்கம் கேட்டபோது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தவர் அன்னை காங்கிரஸ் கட்சியின் தலைவி அன்னை சோனியா காந்தி சிவராஜ் பட்டீலை ராஜினாமா செய்ய சொன்னார் அல்லவா? அந்த ராஜினாமா செய்ய சொன்ன பொறுப்பேற்ற காங்கிரஸ் எங்கே? புல்வாமாவுக்கு பிறகு, அதற்கு பிறகு 540 காவலர்கள் காஷ்மீரிலே கொலை உண்ட பிறகு, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் நான் எந்த விதமான பொறுப்பும் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற மோடியும் அமித்ஷாவும் எங்கே? அந்த கேள்வியை கேட்கத்தான் ஆசைப்படுகிறோம். பிரதமர் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்கிறேன், விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயங்கரவாதிகள் அந்த இடங்களை விட்டு காலி செய்து போவதற்கு முன்னால் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அவர்கள் காலி செய்து போய்விட்ட பிறகு அந்த வெறும் இடத்திலே போய் நடவடிக்கை எடுத்து பயனில்லை. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்கிறோம், தீவிரவாதிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள், எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுங்கள், அதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.